மகளிருக்கு எதிரான பாலியல் குற்றங்கள், குழந்தைகளுக்கு எதிரான துன்புறுத்தல்கள் போன்ற குற்றங்களை மகளிர் அணி சார்பாக கண்டித்து, தமிழக அரசை கண்டித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை இப்பொழுது பெண்கள் அவர்கள் தொடங்குவார்கள். தமிழக வெற்றி கழகம் சார்பாக, மகளிர் அணி சார்பாக இன்றைக்கு தடுத்து நிறுத்த, பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த, தடுத்து நிறுத்த, தடுத்து நிறுத்த, பாலியல் குற்றங்களை தடுத்து நிறுத்த, கடுமையாக்கு, கடுமையாக்கு, தண்டனையை கடுமையாக்கு, 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 தண்டனையை கடுமையாக்கு. பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், வேண்டும் வேண்டும் வேண்டும். பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும், பாதுகாப்பு கொடு, பாதுகாப்பு கொடு. ஆளுக்கு சந்தோஷம் பெண்களை ஏமாற்றாதே, 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 ஆளுக்கு தங்கச்சொல்லி பெண்களை ஏமாற்றாதே. வாய்ப்பு கொடுத்தானே எப்படி பொறுக்கிட்டு போய் ஓட்டு போடுற சராசரி பெண்கள் நாங்க இல்ல. தமிழக வெற்றி கழகத்தின் சிங்க பெண்கள், தளபதி விஜய் அவர்களின் புரட்சி பெண்கள், இணையாக பிறப்பில் உயர்த்தி எழுவோம், இணையாக இருப்பில் தோற்கொண்டு வெல்வோம். 8 திசையெங்கும் மாவட்டத்தில் சொன்னேன், நான் வீர தமிழச்சியடா என்ற வீர விளக்கமற்ற வீரமகை வேலுநாச்சியார் அவர்களின் மகள்கள் நாங்கள். தென்னாட்டு ஜான்சி ராணி அஞ்சலி அம்மாள் அவர்களின் மகள்கள் நாங்கள். பெண்களை கொள்கை தலைவர்களாக கொண்ட வேற எந்த கட்சியாவது சொல்லுங்க. அனைத்து கட்சி கூட்டத்துக்கு போய் 63 கட்சி வந்திருந்தது. நிறைய இடங்கள்ல குடிச்சிட்டு ட்ரெஸ் ஒழுங்குல இருக்கிறது கூட தெரியாம சாக்கடையில விழுந்து போயெல்லாம் மானம் கெட்டு இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் மன்னன் சரியில்லை, ஆட்சி சரியில்லை. உண்மையிலேயே எப்படி இப்போ தமிழ்நாடு போயிட்டு இருக்குன்னா சொல்லவே வெக்கேட்டடா தான் இருக்கு, அந்த நிலைமையில தான் இருக்கு. விடியல் ஆட்சி இல்ல, இருண்டு போன ஆட்சியா தான் இருக்கு. உண்மையான விடியல் ஆட்சி இனிமேலாவது விடியட்டுமே. நம்ம அண்ணன் வந்தாதான் உண்மையிலேயே தமிழகம் விடியும். விடிவு காலம் உண்மையிலேயே அண்ணன் வந்தா மட்டும் தான் விடியும். ஏன்னா இன்னைக்கு யாருக்கு சுதந்திரம் கொடுத்துருக்காங்க, எந்த ஃபீல்டுல சுதந்திரம் கொடுத்துருக்காங்க? அவங்க படிப்புக்கு தகுந்த மாதிரியாவது அவங்க செயல்பட விடுறாங்களா? பிரஸ் மீடியாவும் திமுக வந்து ஆட்சிக்கு ஏற்ற மாதிரி அவங்க விருப்பப்படிதான் எல்லாமே பிரச்சனையை வெளியே வந்துட்டு இருக்கு, பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஃபீல்ட்ல இருக்கவங்களுக்குமே சுதந்திரமும் கிடையாது, அவங்க அறிவையும் முழுசா செயல்பட விடுறது கிடையாது. டிராமா ஆட்சி தான் உண்மையிலேயே போயிட்டு இருக்கு. இது திராவிட மாடல் ஆட்சி இல்ல, திராவிட டிராமா ஆட்சி. அதுதான் உண்மை. ஏன்னா செல்ஃபி எடுத்து அண்ணன் போட்டாருன்னா அதே மாதிரி செல்ஃபி எடுத்து போடுறது, ட்ரெஸ் கூட மாத்தி போடாம அதே மாதிரி ட்ரெஸ் போட்டு சேம் போஸ்ட் கொடுத்து 4 பத்திரிகையாளர்கள் வர வச்சு அப்படிதான் போயிட்டு இருக்கு ஆட்சி. இனிமேலாவது விடிவு காலம் பிறக்கணும்னா அண்ணன் வந்தா மட்டும் தான் விடிவு காலம் பிறக்கும். உண்மையிலேயே சொல்றாங்க, மேடை ஏறி திமுக காரங்க சொல்றாங்க பெண்கள் நம் கண்கள்னு. ஆனா உண்மையான இன்னைக்கு தமிழ்நாட்டின் நிலைமை எப்படி போயிட்டு இருக்குன்னா, பெண் குழந்தைங்க பெத்துக்கிறதுக்கே பயமா இருக்கு. ஆண் குழந்தைகள் பெற்றவங்க எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நான் 2 ஆண் குழந்தை வச்சிருக்கேன், தைரியமா இப்ப வேணா வெளியில அனுப்புன்னு சொல்றாங்க. ஆனா பெண் குழந்தை பெத்துக்கிட்டு ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் அனுப்ப நான் திருப்பி நைட்டு ஈவினிங் எப்போ வீட்டுக்கு வர போறாங்கன்னு பயந்துட்டு தான் பார்த்துட்டு இருக்க வேண்டியதா இருக்கு, வழி மேல வழி வச்சு. அந்த நிலைமையில இன்னைக்கு தமிழ்நாட்டையே மாத்துறதுக்கு முக்கியமான காரணம் இந்த திராவிட டிராமா ஆட்சி தான். இந்த ஆட்சி உண்மையிலேயே மாற்றம் வரணும்னு குழந்தைங்க உட்பட நினைக்கிறாங்க. அந்த நிலைமையில தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை வச்சிருக்கீங்க, கையெழுத்து வச்சிருக்கீங்க. 200 ரூபாய் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கிற நிலைமையில ஒவ்வொருத்தவங்களையும் கையெழுத்தி பிச்சை கேட்கிற நிலைமையில தான் இன்னைக்கு திமுக ஆட்சி இந்த மக்களை வச்சிருக்கு. இந்த ஆட்சி ஒரு முடிவுக்கு வரணும், அதுக்குதான் எல்லாருமே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அண்ணா வந்தா மட்டும்தான் உண்மையிலேயே விடியல் ஆட்சியா இந்த ஆட்சி இருக்குங்கிறத மனசார தெரிவிக்கிறேன். நன்றி. தலைவர் தளபதி அவர்களின் சார்பிலும், கழக பொதுச்செயலாளர் அண்ணன் என் ஆனந்த் அவர்களின் சார்பிலும், தஞ்சை கிழக்கு மாவட்டத்தின் சார்பாகவும் மாநகர சார்பாகவும் மகளிர் தினத்தன்று இந்நிகழ்ச்சியை மிகவும் பிரம்மாண்டமாக ஒரு பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை ஏற்படுத்திய தஞ்சை கிழக்கு மாவட்ட மகளிரணி அஞ்சனா பாலாஜி மற்றும் அவர்களுடன் இருந்த கழக தோழர்கள் மற்றும் மாநகர மகளிரணி மற்றும் ஒன்றிய மகளிரணி அனைவருக்கும்
கிழக்கு மாவட்டத்தின் சார்பாக நம் சிங்க பெண்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்.